கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2017 வருஷம் கர்த்தருடைய கிருபையால் இந்த ஆலயத்தில் எனக்கு ஒரு சகோதரன் மூலிமா அறிமுகப்படுத்தப்பட்டேன். அப்போது இந்த ஆலயத்துக்கு நான் வரும்பொழுது ஒரு சில பாரத்தோடு தான் நான் வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் 2வது பையன் பிறக்கும்போது கொஞ்சம் பல போராட்டங்கள் இருந்தது. கொஞ்சம் இல்லை, ரொம்ப போராட்டமாக இருந்தது பிசாசனுடைய பிடியில். ஏன்னா சொந்த குடும்பத்தாரே பார்த்திங்களா சில செய்வன கட்டுனால என் பிள்ளைக்கு உருவாகாதபடி செஞ்சுருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை எனக்கு செஞ்சார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையே பிறக்காத 2வது குழந்தை பிறக்காத அளவுக்கு செஞ்ச செய்வனை இருந்து தேவன் முற்றுமாக எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். என்னென்னா 2வது பையன் ஆரோக்கியமாக பிறக்க முடியும் தேவனுக்கு கிருபை செஞ்சால். அந்த வருஷத்தில் கடந்த மறு வருஷம் 2018 நான் கிருபையின் கூட்டத்தில் அப்போ என்னென்னு எனக்கு தெரியாது. கிருபையின் கூட்டம்னா என்னென்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதுமாரி வர சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. சரி போய் தான் பார்க்கலாம் என்று நானும் வந்தேன். வந்தப்போ அந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். ஒரு நாள் தவறலை. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பனி அதிகமாக இருந்தது, மழையும் இருந்தது. அது பொருட்படுத்தாமல் கை குழந்தையோடு அந்த பையனையும் தூக்கிக்கிட்டு பெரிய பையனை குடும்பமாக அந்த ஆலயத்துக்கு நாங்கள் அந்த 40 நாள் கண்டினியூவாக அட்டன் பண்ணோம். எதுக்காக அட்டன் பண்ணேன்னா, எனக்கு திருப்பூரில் வந்தப்போ எனக்கு ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி அவர்கிட்ட நான் வேணும். ஏன்னா இருந்த இடத்துல என்னென்னா உறவினர்கள் எல்லாம் அதை பார்த்தீங்கன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிகள்லாம் ஏமாற்றி அந்த இடத்த அபகரிச்சிட்டாங்க. இருந்தாலும் கர்த்தர் தாமே எனக்கு ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு வேண்டுதலுக்காக நான் வந்தேன். கர்த்தர் அற்புதமாக அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2019 புது வருஷம் 18 முடிஞ்சுன்னு 19 எனக்கு ஒரு புது இடத்த ஆண்டவர் கிருபையாக அந்த இடத்துல கொடுத்தா. அந்த இடத்த வாங்கிட்டேன். ஆனால் எப்படி வீடு கட்டணும்னு தெரியல. ஏன்னா அது வாங்குறதுக்கான பணமே ஆட்ட கிடையாது. எந்த ஒரு எதுவுமே இல்லை. பிரதிபலன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையாக அந்த இடத்த எனக்கு கிருபையாக கொடுத்தார். அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதேமாதிரி நான் ஒரு விண்ணப்பம் வச்சுருந்தேன். ஆண்டவரே, இந்த இடம் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி. எனக்கு மீண்டும் ஒரு வீடு கட்டினேன் சப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிக்க அந்த மறு வருஷத்துடைய கிருபையின் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அந்த வருஷத்தில் பார்த்தா அந்த கிருபையின் கூட்டம் முடிஞ்சுன்னா தஞ்சாவூருடைய அந்த பாஸ்டிங் ப்ரேயருக்காக அங்கே போயிருந்தப்போ அங்கேயே வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த வருஷத்துலேயே பார்த்தா தேவன் கிருபையாக எனக்கு அந்த வீடை கட்ட கிருபை செஞ்சார்.